என்னத்த நீங்க நீங்க வந்த வேகத்துக்கு அவனை திட்டி 2 பேரும் 2 அப்பா அப்புவீங்கன்னு பார்த்தா, ஆனா நீங்க அவனுக்கு பப்பு பூவா ஊட்டி விடுவீங்க போல. உனக்கே அவன் மேல இவ்ளோ கோவம் இருக்குன்னா எனக்கு எவ்வளவு கோவம் இருக்கும். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை அப்படியே அரைஞ்சு வாயில கருப்பட்டியை கொடுத்து அனுப்பியிருப்பேன். ஆனா ராசாத்தி வந்துட்டா. வெறும் ராசாத்தினா இன்னைக்கு நடக்கிறதே வேற. ஆனா அவ சாதாரணமா இல்லையே. கோவம் வந்தா சாட்டை எடுத்துடுறா. என்னால முடியாது கண்மணி, அதான் நான் பம்பிட்டேன். ஆமா அத்தை, நீங்க கொஞ்ச நஞ்சமாவா வாங்கிருக்கீங்க. அப்பப்போ அது உங்க கண் முன்னாடி வந்து போகும் இல்லையா? கண்மணி, இது சாதாரண விஷயம் கிடையாது. நாம இதையெல்லாம் பொறுமையா தான் பண்ணணும். மனுஷனை எதிர்த்து என்ன வேணாலும் பண்ணலாம். அட, பேய் பிசாசுங்களை கூட ஏதாவது பண்ணலாம். ஆனா அவ உடம்புல இருக்கிறது அம்மன். பதறி போய் ஏதாவது நாம அவசரத்துல செஞ்சோம், எல்லாம் செதறி போயிடும். பொறுமையாத்தான் இருக்கணும். நீ வருத்தப்படாத கண்மணி. அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நமக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸுக்காக நாம காத்திருப்போம். வா. இனி என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அவனை வச்சே உனக்கு முடிவு கட்டுறேன் பாரு. அத்தை, ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க. அத்தை, நீங்க மாமா கிட்ட பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். சரிம்மா. என்ன இனியா, ராசாத்தியோட நீ சந்தோஷமா இருக்கும்போது நான் வந்துட்டேனே, நீ என் மேல கோவமா இருக்கியா? ஏன் பெரியமா நீங்க வர என் மனசு தெரியாம வெந்த புண்ணுல வேலை பாச்சாதீங்க. சரி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன பெரியமா? நீ இப்போ பெரிய ஆபத்துல இருக்கிற இனியா. ஆபத்தா? ராசாத்தி மேல அந்த அம்மன் இருக்கிற வரைக்கும் நீ நினைச்ச மாதிரி ராசாத்தியே இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. அவகிட்ட நீ வாங்கின சத்தியமும் பலிக்காது. பெரியமா, திடீர்னு இப்படி பேசுறீங்க? நேத்து வரைக்கும் ராசாத்தி என் மக மாதிரின்னு சொல்லி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு வந்து இந்த மாதிரி பேசுறீங்க. இதுல எது உண்மை? இதுதான் உண்மை. நான் எப்பவும் உன் பக்கம்தான். அவகிட்ட ஆதரவா இருக்கிற மாதிரி நான் நடிச்சேன். என்ன பெரியமா சொல்றீங்க? ராசாத்தி கிட்ட நான் பாசமா இருக்கிற மாதிரி வேஷம் போட்டு அவளுக்கு நடக்க வேண்டிய நல்லது எல்லாத்தையும் தடுத்தேன். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் பண்ணது எல்லாம் இப்ப பலிக்காம போயிடும் போல. ஏன் பெரியமா அப்படி சொல்றீங்க? அந்த அம்மன் அவ உடம்புல இருக்கிற வரைக்கும்
என்னால அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தவும் முடியாது. ஆனா நீ நினைச்சா அது முடியும் இனியா. நானா? என்னால எப்படி முடியும் பெரியமா? ராசாத்தி அவ வாயாலேயே அந்த அம்மனை என் உடம்ப விட்டு நீ போன்னு சொன்னாதான் அந்த அம்மன் அவளை விட்டு போகும். ஓ, ஆனா அவ அப்படி சொல்ல மாட்டாளே. அது எனக்கும் தெரியும். ஆனா நீதான் அவளை சொல்ல வைக்கணும். ஆ? அம்மனா நீயா? அவளுக்கு யாரு முக்கியம்னு அவளை யோசிக்க வைக்கணும். அம்மன் அவ கூட இருந்தா நீ அவ கூட இருக்க மாட்டேன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். அப்படி ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தினா நாம நினைச்சது நடக்கும். இது போதும் பெரியமா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். இனியா வரா. ம். அத்தை, இந்தாங்க காஃபி. இல்ல ரசாத்தி, வேணாம். இப்ப எனக்கு மனசு நிறைவா இருக்கிறதுனால எதையும் சாப்பிடணும்னு தோணல. நான் வரேன். மாமா காஃபி. வாங்க பெரியமா. என்ன இனியா, ராசாத்தி கிட்ட பேசுனியா? இன்னும் இல்ல பெரியமா, உடனே பேசினா சந்தேகம் வரும்ல. இப்பதான் குளிச்சுட்டு ரெடியான, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். நீங்க போங்க. சரி இனியா, நான் அவளை மேல வர சொல்றேன். நீ நான் சொன்ன மாதிரியே பேசி முடிச்சிரு என்ன? சரி பெரியமா. ம். ராசாத்தி, ராசாத்தி, எங்க போனா இவ? ஓ, நீ இங்கதான் இருக்கியா? அப்படி என்ன பண்றா இவ? சாமியே இவ மேலதான் இருக்கு. அப்புறம் ஏன் இவ இவ்வளவு நேரம் பூஜை பண்றானே தெரியல. ராசாத்தி, ராசாத்தி, ராசாத்தி. என்ன அத்தை, கூப்பிட்டீங்களா? ஆமா ராசாத்தி. சொல்லுங்க அத்தை, என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம். இனி எனக்கு தான் என்னமோ வேணும் போல. உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். போய் என்னன்னு கேளு. சரிங்க அத்தை, நான் போய் பார்க்கறேன். ம். மாமா கூப்பிட்டீங்களா? ஆமா. எதுக்கு மாமா கோவமா இருக்கீங்க? நீங்க கூப்பிட்டது என் காதுல விழல. நான் பூஜை ரூம்ல இருந்தேன். இப்பதான் பெரியத்த வந்து சொன்னாங்க. இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஒன்னும் தேவையில்லை, போதும். எல்லாத்தையும் நிறுத்து. நான் என்ன மாமா பண்ணேன்? எப்ப பாரு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்க. நல்ல விஷயம் தானே மாமா. ஓ, நீ பூஜை புனஸ்காரன் அந்த ரூம்லயே இருக்கிறது எனக்கு வெறுப்பா இருக்கு. ஆமா, நீ இந்த வீட்டு குடும்பம் நடத்த வந்தியா இல்ல பூசாரி வேலை பார்க்க வந்தியா? உன்னை பார்த்தா எனக்கு ராசாத்திங்கிற ஃபீலே வர மாட்டேங்குதுரே. ஏதோ மாரியாத்தா காளியாத்தாவை பார்த்த மாதிரி இருக்கு. நான் பேசும்போது கூட நீ ராசாத்தியா இருக்கியா அம்மனா இருக்கியான்னு பார்த்து பார்த்து பயந்து பேச வேண்டியதா இருக்கு. இல்ல மாமா. ஏய், நீ எதுவும் பேசாத. உன்னெல்லாம் பொண்டாட்டின்னு உரிமையில திட்ட கூட பயமா இருக்கு. ஒரு வேலை சொல்லணும்னா யோசிக்க வேண்டியதா இருக்கு. நானே மனசு மாதிரி உன்னை ஏத்துக்கலாம்னு நினைச்சா கூட
அம்மன் சாமின்னு உன் உடம்புல இருக்கிறத பார்க்கும்போது எதுக்குடா தேவையில்லாத வேலைன்னு தோணுது. ஏய் இங்க பார், நீ எல்லாம் எனக்கு சரி வர மாட்ட. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. ஆனா ஒன்னு சொல்றேன்டி, இப்படியே நீ சாமி சாமின்னு சுத்திக்கிட்டு இருந்த அப்புறம் நான் அதிரடியா முடிவெடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீ என்னோட வாழவே மாட்ட. நானும் எப்பவும் பேச மாட்டேன். இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். நான் பூஜை பண்றது தப்பா? அதுவும் அம்மன் நமக்கு எப்பவும் நல்லது தானே பண்ணும். அதே மாமா புரிஞ்சுக்காம பேசிட்டு போறாரு. அம்மன் நமக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்குன்னு அவருக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? அம்மன் என் மேல வர்றதால இவருக்கு என்ன கஷ்டம் இருக்கு? ஆமா, அவர் சொல்லிட்டு போறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. மாமா என் கூட நெருக்கமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நான் அப்படி இல்ல. எப்ப பாரு பூஜை பண்ணிக்கிட்டு சாமி பக்கத்திலேயே இருக்கேன். மாமாவை விட சாமியதான் அதிக நேரம் நினைக்கிறேன். அதெல்லாம் பிடிக்காம தான் மாமா நம்ம மேல கோவப்பட்டிருக்காரு. நான் எந்நேரமும் பூஜை பண்ணி வேண்டது மாமா என் கூட அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும்னு தான். ஆனா அவர் கூட சந்தோஷமா இருக்க முடியாத மாதிரி அந்த அம்மனே குறுக்க வந்தா நான் என்ன பண்ண முடியும்? யார்கிட்ட போய் புலம்ப முடியும்? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணும் புரியல. ராசாத்தி, அம்மா, இங்க பாரு ராசாத்தி, நீ தேவையில்லாம என்ன நினைச்சு அழுகாத. நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு மட்டும்தான் பண்ணுவேன். நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம இரு. உனக்கு சில விஷயம் புரியாது. இங்க உனக்கு எதிரா சில சதி வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அது கூடிய சீக்கிரம் விலகும். அதுக்கப்புறம் நானும் விலகிடுவேன். நீ அதுக்குள்ள பந்த பாசத்தை மனசுல சுமந்துக்கிட்டு உன்னுடைய நிதானத்தை இழக்காத. இல்ல அத்தா, நான் என் மாமா விருப்பத்துக்கு மாறா எதுவும் பண்ண மாட்டேன். நான் உன்கிட்ட வேண்டுறதே என் மாமா என் கூட பழகணும், அன்பா நடந்துக்கணும். என்னை விட்டு பிரியாம மாமா எப்பவும் என் கூடவே இருக்கணும். அதைத்தான் அத்தா நான் விரும்புறேன். இப்போ அதெல்லாம் நடக்காம போயிடுமோன்னு பயமா இருக்கு. நீ நினைச்சது கூடிய சீக்கிரமே நடக்கும். நடக்கும். ஆனா நீ அதுக்கு இடைஞ்சலா இருக்கியோன்னு எனக்கு தோணுது அத்தா. உன்னாலதான் இப்போ மாமா என் மேல கோவப்பட்டு பேசிட்டு போறாரு. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் உனக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்கேன். நான் உன்னை விட்டு போற காலம் இன்னும் வரல. உனக்கான பிரச்சனைகளை நான் கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்து வச்சுட்டு நீ நினைச்ச மாதிரி உன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் இங்கிருந்து போவேன். அத்தா, நான் சொன்னதுதான். உன்னுடைய பிரச்சனையை தீர்க்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். நீ தைரியமா இரு, நான் இருக்கேன் உனக்கு. அத்தா,
அத்தையும் எனக்கு முக்கியம், அம்மனும் முக்கியம். நான் யார் சொல்றத கேட்பேன்? கடவுளே, என்ன இனியா பேசுனியா? ஆமா பெரியமா, பேசியிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி சாமி உன் உடம்புல இருக்கிற வரைக்கும் உன்கிட்ட பேசி பழகவே பயமா இருக்கு. இப்படியே போச்சுன்னா நீ நானும் நிரந்தரமா பெரிய வேண்டியிருக்கோன்னு அவளை பயமுறுத்திட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா அம்மனை ராசாத்தி அவ உடம்புல இருந்து போக வச்சிருவா. நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ம். இனிய சரியாத்தான் பேசியிருக்கான். கண்டிப்பா ராசாத்தி இனியந்தான் வேணும், வேற எதுவும் வேண்டான்னு வேண்டியிருப்பா. அப்படி வேண்டுனா அந்த அம்மன் அவளை விட்டு போயிடும். போயிட்டா இனி இந்த வீட்ல நம்ம ராஜ்யம்தான். என்ன அத்தை, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா கண்மணி, ஆமான்னு எனக்கு தெரியும் அத்தை. அதுக்கு என்ன காரணம்னு கேக்குறேன். ஏன்னா நீங்க சும்மா ஒரு காரியத்தை பண்ண மாட்டீங்க, அதனாலதான் கேட்டேன். நான் இனியன்கிட்ட ராசாத்தி உடம்புல அந்த அம்மன் இருக்கிற வரைக்கும் உன்னால ராசாத்திய இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது, ஓ சந்தோஷம் போயிடும்னு சொல்லி சும்மா லைட்டா கொளுத்தி போட்டேன். அது காட்டு தீ மாதிரி பத்தி ராசாத்திய எரிச்சிருக்கு. அதுல எரிஞ்சு போனவ என்ன பண்ணுவா? ஆத்தா, உன்னால என் மாமா என்னை விட்டு போறாரு, அதனால நீ என்னை விட்டு போன்னு சொல்லி அழுவா. ம். அத கேட்டு அந்த ஆத்தா ராசாத்திய விட்டு போயிடும். அத்தை செம்ம அத்தை, உங்க திறமை யாருக்கு வரும்? அதை விட கண்மணி, அவ உடம்புல இருக்கிற அந்த அம்மன் இந்நேரம் ராசாத்திய விட்டு போயிருக்கும். அப்படி போயிருந்தா அவளை நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் நீ பாரு. அத்தை, ஒருவேளை அது போகாம இருந்தா? அதெல்லாம் போயிருக்கும் கண்மணி. அத்தை, எதுக்கும் நாம அது ஒரு கேள்வி கேட்டு டெஸ்ட் பண்ணுவோம். ஒருவேளை அது போகாம இருந்தா நாம ஒண்ணு பண்ணா அது நமக்கு 2 பண்ணி விட்டுரும். நீ சொல்றதும் சரிதான் கண்மணி. நாம பாட்டுக்கு ராசாத்தின்னு நினைச்சு ஏதாவது செய்ய போக அது திருப்பி நம்மள ஏதாவது செஞ்சிரும். ம். எதுக்கும் ஜாக்கிரதையா இருப்போம். சரி வா, போய் பாப்போம். ம். ராசாத்தி, அத்தை சொல்லுங்க அத்தை. ஏன் இப்போ ஒரு மாதிரியா இருக்க? எதுவும் இல்ல அத்தை. இல்ல, எனக்கு உன்னை பார்க்கும்போது சோகமா இருக்கிற மாதிரி தோணுது. உன் கண்ணுல தண்ணிலாம் வந்திருக்கு. எதுக்கோ நீ அழுதுருக்க. எதுவும் இல்ல கண்மணி. பொய் சொல்லாத ராசாத்தி, எதுனாலும் சொல்லு, நாங்க இருக்கோம்ல. ஆமா, எங்களை மீறி உன்னை யார் என்ன பண்ணிட முடியும்? என்னவா இருந்தாலும் அத்தை பாத்துக்குவாங்க. சொல்லு ராசாத்தி. ஐயோ, உண்மையிலேயே எனக்கு எதுவும் இல்ல. எனக்கு உன்னோட முகத்தை பார்த்தா நல்லா தெரியுது ராசாத்தி. சொல்லு, என்ன விஷயம்? ஐயோ அத்தை, ஒண்ணும் இல்ல அத்தை. உனக்கும் இனியனுக்கும் ஏதாச்சும் சண்டையா? எதனால சண்டை வந்துச்சு? ஒண்ணும் இல்ல அத்தை. நீ பயப்படாம சொல்லு ராசாத்தி, நான் இருக்கேன்ல. அத்தை எதுவுமே இல்ல அத்தை. அட சொல்லு ராசாத்தி. அத்தை தான் இவ்ளோ கேக்குறாங்கல்ல, சொல்லு ராசாத்தி. அத்தை என்ன சும்மாவா கேட்பாங்க? ஏதாச்சும் விஷயம் இருக்கும்ல.
உங்களுக்கு வேற வேலை எதுவும் இல்ல? அடுத்தவங்கள பத்தியே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பீங்களா? மரகதம், உனக்கு இவ்ளோ வயசாச்சு, கொஞ்சம் கூட அறிவில்ல? இதுல அவ உனக்கு ஒத்தா இல்ல நீ அவளுக்கு ஒத்தான்னு தெரியல. உங்களுக்கு வேலை இல்லாதனாலதான் கண்டதையும் யோசிச்சு கண்டதையும் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் கீழே போய் வீட்டு வேலை செய்யுங்க. என்ன புரியுதா? போங்க, போய் வீட்டு வேலை செய்யுங்க. போங்கன்னு சொல்றேன்ல.